போர் இந்த உலகத்தின் கைகளில் திணிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பதற்றமான ஒரு சூழலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதை ராய்ட்டர்ஸ் மற்றும் ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதி செய்துள்ள நிலையில் உலக நாடுகளின் கவனம் தற்போது பீஜிங் மற்றும் மாஸ்கோ பக்கம் திரும்பியிருக்கிறது. இது வெறும் ஒரு பிராந்திய போர் அல்ல, இது உலக வல்லரசுகளுக்கு இடையிலான நேரடி யுத்தமாக மாறுவதற்கான அனைத்து அறிகுறிகளும் தென்படுவதாக போரியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகிறார்கள். ரஷ்யாவின் நகர்வு எப்படியாக இருக்கப் போகிறது, நியூக்ளியர் ஆப்ஷன் மற்றும் சிரியாவினுடைய முனையம் ஆகியவை எப்படி முன்னிறுத்தப்பட போகிறது, இதுபோன்ற கேள்விகளும் எழுந்த வண்ணமாக இருக்கிறது. கமேனியின் மரணம் அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்டியுள்ளார். கிரெம்ளின் மாளிகையில் இருந்து கசிந்துள்ள தரவுகளின்படியாக ரஷ்யா தனது யாஸ் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. லடாக்கியாவில் உள்ள ரஷ்யாவின் ஹேமிம் விமானத்தளம் தற்போது முழுமையான போருக்கு தயார் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அங்கிருந்து ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு குடைகள் S-400 ஈரானின் வான்பரப்பிற்கு ஆதரவாக செயற்பட தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கை ஒழிக்க ரஷ்யா தனது ரகசிய வாக்னர் குழுக்களை ஈரான் ஈராக் எல்லைகளுக்கு அனுப்பி வருவதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி இன்னும் ஒரு பக்கமாக எழுந்திருக்கும் நிலையில், சீனா எப்போதும் நிழல் யுத்தத்தை விரும்புவது, ஆனால் ஈரானின் கமேனியின் வீழ்ச்சியில் சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே வழி திட்டத்திற்கு விடப்பட்டு நேரடி சவாலாக கருதப்படுகிறது. சீனா தனது 40% கச்சா எண்ணெயை ஈரானிடமிருந்து பெறுகிறது. கமேனியின் மரணத்தை தொடர்ந்து சீனா தனது முதல் கடற்படை கப்பலை ஹார்முஸ் ஜலசந்திக்கு அனுப்பியுள்ளது. இது அமெரிக்காவின் 5வது கடற்படைக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக கருதப்படுகிறது. அமெரிக்கா மத்திய கிழக்கில் பிஸியாக இருக்கும் இந்த சூழலை பயன்படுத்தி சீனா தைவான் மீது ஒரு பாரிய தாக்குதலை தொடுக்க வாய்ப்புள்ளதாக பென்டகன் நம்புகிறது. சீனாவின் புலாப்படைகள் தைவான் கடற்பகுதியில் போர் ஒத்திகையை தீவிரப்படுத்தியுள்ளன. தற்போது கிடைத்துள்ள ரகசிய தரவுகளின் பிரகாரம் சீனா, ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் ஒரு ரகசிய இராணுவ ஒப்பந்தத்தை செய்துள்ளன. வடகொரியா தனது வசாங் ஏவுகணையை ஈரானுக்கு அனுப்பி வருவதை அமெரிக்கா செயற்கைக்கோள் படம் பிடித்திருக்கிறது. சீனாவின் ஹேக்கர்கள் அமெரிக்காவின் மின்சார கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு தரவு தளங்கள் மீது பாரிய சைபர் தாக்குதல்களை தொடங்கியுள்ளனர். இது ஒரு டிஜிட்டல் உலக போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டதை காட்டுவதாக பலரும் அச்சப்படுகிறார்கள். உலகப் போர் என்பது ஏவுகணைகளில் தொடங்குவதற்கு முன்பே பொருளாதாரத்தில் தொடங்கும் என்ற கருத்தில் இருந்து வந்தது. உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் 1,00,000 தாண்டி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி ஓடுகிறார்கள். ஈரான் தனது இறுதிப் போராக ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினால் ஜப்பான், தென்கொரியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் பொருளாதாரம் நிலைகுலையும். இது ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு செயலற்ற அமைப்பாக மாற்றியிருக்கிறது. இந்தியா ஒரு புறம் அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருந்தாலும் மறுபுறம் ரஷ்யாவுடனான உறவை தவிர்க்க முடியாது. ஈரானில் உள்ள சபாகர் துறைமுகத்தில் இந்தியாவின் முதலீடுகள் பெரும் ஆபத்தில் உள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய பிரதமர் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் எடுக்கும் முடிவுகள் ஆசியாவின் அமைதியை தீர்மானிக்கும். இந்த உலகத்திற்கு ஒரு இறுதி எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. அலி கமேனியின் மரணம் என்பது ஒரு தீப்பொறி மட்டுமே. அந்த தீப்பொறி இப்போது ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் ஒரு காட்டு தீயாக மாறி வருகிறது. அமெரிக்கா எபிக் பியூரி மூலம் ஒரு வெற்றியை பெற்றதாக நினைத்தாலும் அதற்கு சீனா மற்றும் ரஷ்யா கொடுக்க போகும் பதிலடி 3ஆம் உலகப் போருக்கான வாசலை திறந்துவிட்டது. இந்த விடயங்கள் இப்படியாக பேசப்பட்டு கொண்டிருக்க, இந்த 2026ஆம் ஆண்டின் யுத்தகளம் சீனா ரஷ்யா அச்சுறுத்தலை அமெரிக்கா எப்படி முறியடிக்கும், ஆபரேஷன் சென்டினஸ் மற்றும் உலகளாவிய வியூகம் தொடர்பாக பல சர்ச்சைகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. ஈரானின் அதி உச்ச தலைவர் அலி கமேனியின் மறைவு மத்திய கிழக்கில் ஒரு பெரிய அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது வெறும் ஈரானோடு முடிந்துவிடவில்லை. ஈரானின் வீழ்ச்சியை தங்களது இருப்புக்கான சவாலாக கருதும் ரஷ்யாவும் சீனாவும் இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக புதிய இராணுவ கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த ட்ரிபிள் த்ரெட் என அழைக்கப்படும் சீன, ரஷ்ய, ஈரான் கூட்டணியை எதிர்கொள்ள அமெரிக்கா வகுத்துள்ள ரகசிய திட்டங்கள் சில வெளியாகியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தற்போது மத்திய கிழக்கில் மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியில் ஆபரேஷன் சென்டினல் என்ற தற்காப்பு மற்றும் தாக்குதல் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. மத்திய தரைக்கடல் மற்றும் வளைகுடா அமெரிக்காவின் 5வது மற்றும் 6வது கடற்படைகள் இணைந்து ரஷ்யாவின் சிறிய தளங்களை சுற்றியுள்ள வான்பரப்பை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளன.
ரஷ்யாவின் S-400 ஏவுகணைகளை செயலிழக்கச் செய்ய அமெரிக்கா தனது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கப்பல்களை முன்னிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் தற்போது குவாம் மற்றும் தியாகோ கார்ஷியோ தளங்களில் தயார் நிலையில் உள்ளன. சீனா ஒருவேளை தைவான் மீது பாய்ந்தால் அடுத்த 15 நிமிடங்களில் சீனாவின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகளை தாக்கும் வகையில் இவை நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா இந்த மோதலை துப்பாக்கிகளை விட தொழில்நுட்பத்தின் மூலமாகவே வெல்ல திட்டமிட்டுள்ளது. சீனாவின் ஹேக்கர்கள் அமெரிக்காவின் மின்சார விநியோகத்தை தாக்க முயன்றதை அமெரிக்காவின் சைபர் கமாண்ட் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பதிலுக்கு சீனாவின் முக்கிய துறைமுகங்களின் மென்பொருட்களை முடக்கும் டிஜிட்டல் வைரஸ் ஒன்றை அமெரிக்கா ஏவியுள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. OpenAI மற்றும் பென்டகன் இணைந்து உருவாக்கிய புதிய AI போர் வியூகம் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன்பே அவற்றின் இருப்பிடத்தை கண்டறிந்து ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல் நடத்த அமெரிக்காவுக்கு உதவுகிறது. அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக ஏற்கனவே விதித்துள்ள தடைகளை விட சீனாவுக்கு எதிராக பாரிய நிதிசார் அணுவாயுத தடைகளை கையில் எடுத்துள்ளது. சீனாவின் முக்கிய வங்கிகளை சர்வதேச பண பரிமாற்ற அமைப்பான ஸ்வீட்டில் இருந்து நீக்க அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை G7 நாடுகளை வலியுறுத்தி வருகிறது. இது நடந்தால் சீனாவின் ஏற்றுமதி வர்த்தகம் ஒரே நாளில் முடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் கடற்படை நடமாட்டத்தை அமெரிக்கா முழுமையாக சூழ்ந்துள்ளது. ஒருவேளை சீனா போரை தொடங்கினால் அது சீனாவின் பொருளாதார தற்கொலையாக அமையும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை எச்சரிக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் புட்டின் தனது யாஸ் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதை அமெரிக்கா மிக தீவிரமாக எடுத்து கொண்டிருக்கிறது. விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் மூலம் ரஷ்யாவின் எந்த ஒரு அணுசக்தி நகர்வையும் அமெரிக்கா 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது. ரஷ்யாவின் ஏவுகணைகளை வானிலையை அளிக்கும் லேசர் தொழில்நுட்பத்தை அமெரிக்கா ரகசியமாக சோதித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த உலகளாவிய மோதலில் இந்தியாவின் நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அமெரிக்கா இந்தியாவை தனது முதன்மை பாதுகாப்பு கூட்டாளியாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆயுதங்களை சார்ந்து இருப்பதை இந்தியா குறைத்துக் கொள்ள அமெரிக்கா பெரிய சலுகைகளை வழங்கி வருகிறது. அதே நேரம் இமயமலை எல்லையில் சீனாவை கட்டிப்போட இந்தியாவிற்கு தேவையான செயற்கைக்கோள் தரவுகளை அமெரிக்கா வழங்கி வருகிறது. அமெரிக்கா தற்போது இரட்டை முனை போரை தவிர்க்கவே முயலுகிறது. ஆனால் சீனா மற்றும் ரஷ்யாவின் பிடிவாதம் போன்ற போரை நோக்கி தள்ளினால் அமெரிக்கா தனது தொழில்நுட்ப மேலாதிக்கத்தை பயன்படுத்தி எதிரிகளை போர்க்களத்திற்கு வராமலேயே தோற்கடிக்க திட்டமிட்டுள்ளது. அலி கமேனியின் மரணம் ஒரு தொடக்கம் மட்டுமே. இது புதிய உலக ஒழுங்குக்கான ஒரு போராட்டமாக கருதப்படுவதாகவும் மேற்குலக ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறது. ஆக சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. இது 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கான ஆரம்பம் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆக கடந்த கால யுத்தங்களைப் போல உக்ரைன் ரஷ்ய யுத்தம், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான யுத்தம், இவை போல இந்த யுத்தமும் ஒரு தொடர் நீண்ட யுத்தமாக மாறுமா, அல்லது இது உலகளாவிய ஒரு போராக மாறி உலக அழிவை ஏற்படுத்துமா என்பதில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக கிட்டத்தட்ட உலக மகா யுத்தம் ஒன்றிற்கான சாத்தியக்கூறுகள் தெரிவதாகவே பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். தொடர்ந்தும் தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நன்றி.